Good morning students. Today we will see the current affairs analysis dated 20th April 2020. So these are the listed articles we are going to discuss. 13 articles are there. Let's begin the discussion. So first news, what are blazars? So blazars பொறுத்த வரைக்கும் இப்போது லைக் பிளாக் ஹோலை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் ஹோல் லைக் இட் இஸ் அ லைக் உங்களுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஃபேப்ரிக் கிளாத். ஸோ ஒவ்வொரு பிளானட்ஸோட மாஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸை அது பெண்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா ஸோ கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வில் பி வெரி ஹை ஒவ்வொரு பிளானட்ஸுக்கும். இப்போ எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிங் டு சன் லைக் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லெஸ் கிராவிட்டி. சன்னுக்கு ரொம்ப கிராவிட்டி அதிகம். ஸோ அதனால் ஸ்பேஸ் ஃபேப்ரிக் ரொம்ப அதிகமாக பெண்ட் பண்ணிக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைக் பிளானட்ஸ் எல்லாமே சன்னை சுற்றி சன்னோட அட்ராக்ஷனில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அது லைக் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அப்படின்றது. ஸோ கிராவிட்டி அப்படின்ற கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டோட லைக் வெயிட்டை பொறுத்து இல்லைன்னா மாஸை பொறுத்து, சரியா? அதே மாதிரி பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஒரு லைட்டை கூட அது வெளியில் விடாது. அப்படின்னா அந்த அளவு கிராவிடேஷனல் பவர் அதிகம். அப்போது அது என்ன கணக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஹை மாஸ். ஸோ அதான் பிளாக் ஹோல்ன்றது ஸ்பேஸ் ஃபேப்ரிக்கை ரொம்பவே பெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் அது பக்கத்தில் எது போனாலுமே அதை பிடிச்சி இழுத்துக்கும். ஸோ கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். இப்போ எர்த்துலேருந்து ஒரு பொருளை நீங்கள் வெளியில் தூக்கி போடணும் அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட்ஸ் விச் மீன்ஸ் 11 நீங்கள் 11.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் நீங்கள் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கோ அவுட். ஏன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். ஸோ அதுக்குள்ளாடி நீங்கள் எந்த பொருளை இருந்தாலும் அது கீழே தான் அட்ராக்ட் பண்ணிக்கும். அதே இது நீங்கள் ராக்கெட்டு சேட்டலைட்ஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதோட ஸ்பீடில் அனுப்புனீங்க இட் வில் கோ அவுட் ஃப்ரம் த ஸ்பேஸ். எர்த்தோட அட்ராக்ஷன்லேருந்து அது வெளியில் போயிடும். அதே மாதிரி சன்னுக்கு இட் வில் பி வெரி, அது மாதிரி ஜூபிட்டர் அப்படின்ற பிளானட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளானட்டோட மாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ லைக் ஸ்பேஸுக்கு லைக் நீங்கள் த்ரோ பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ் அவுட்டர் ஸ்பேஸுக்கு போனோம் அப்படின்னா இல்லைன்னா அட்ராக்ஷன்லேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை விட அதிகமாக லைக் த்ரோயிங் எஃபெக்ட் இருக்கணும் இல்லைன்னா எஜெக்டிங் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஹை மாஸ். அதனால் எதை நீங்கள் அதில் போட்டாலுமே எது லைட் ஈவன் லைட் போனால் கூட அதை அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால தான் அது விசிபிள் கிடையாது நமக்கு. இப்போது ஒவ்வொரு கேலக்சியிலையும் there is a number of black holes are there. ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கேலக்சியோட சென்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த இன்டர்ஸ்டெல்லார் பிளானட்ஸ் இன்டர்ஸ்டெல்லார் மாஸை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை சுற்றி இழுத்துக்கும். எப்படி சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோ, பிளானட் சுற்றிட்டு இருக்கோ, அதே மாதிரி கேலக்ஸி இந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் டஸ்ட் பிளானட்ஸ் எல்லாத்தையும் அது பக்கத்தில் அதை அட்ராக்ட் பண்ணிக்குது. அட்ராக்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே சேர்ந்து அதை சுற்ற ஆரம்பிக்கும் போது யூ கேன் சி லைக் இந்த மாதிரி ஒரு லைட்டிங் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும், ப்ளூ கலர் லைட்டிங் ஃபார்ம் ஆர் எனி அதர் லைட். ஸோ இதான் உங்களுக்கு லைக் உங்களோட டெலஸ்கோப்பில் இல்லைன்னா ஸோ லைக் அதில் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த லைக் விசிபிள் லைட்டை தான் நம்ம இமேஜஸ் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு பேர் பிளாசர்னு பேர். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா அந்த கேலக்டிக் நியூக்ளியை நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி இதை அட்ராக்ட் பண்ணுறதுனால சுற்ற ஆரம்பிக்குதோ அதனால் உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த லைட்டு இந்த பிளேசர். அதே மாதிரி குவாசர் இருக்குது. இப்போ இந்த பிளேசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய அப்சர்வருக்கு நேரே அது இருக்கும். இது குவாசர் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால உங்களுக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஸ்ட்ரைட்டாக அந்த ஜெட் ஸ்ட்ரீம் ஏறுன மாதிரி தெரியும் ஸ்ட்ரைட்டாக. யூ கேன் see here. ஸோ இதுக்கு பேர் குவாசர் அப்படின்னு பேர். ஸோ கம்பேரிங் டு திஸ் ஒன் இஸ் ஃபாஸ்டர். அதனால தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது உங்களுக்கு. அப்புறம் இதில் மெயினாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த பிளாசர் அண்ட் இந்த குவாசரில் உங்களுக்கு லைக் காமா ரேஸ் ஃப்ளோ ஆரம்பிக்குது, இதில் எமிஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் நியூஸ். தென் இந்த காமா ரேஸை மெயினாக அதோட அடிஷ்னலாக சொல்லிக்கிறேன். ஸோ மேஜர் அட்மாஸ்பியரிக் செரன்கோவ்
எக்ஸ்பெரிமெண்ட் டெலஸ்கோப். இது எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா லடாக் ஏரியாவில் இருக்குது. இட்ஸ் அ லார்ஜஸ்ட் இன் இந்தியா. ஸோ இது வந்து காமா ரேஸ் வந்து பூமியை நோக்கி வர்றது, இதில் எஜெக்ட் ஆகக்கூடிய காமா ரேஸ் இல்லைன்னா எக்ஸ்போசர் ஆகக்கூடிய காமா ரேஸ் வந்து பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த காமா ரேஸ் எல்லாமே வந்து இது வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த டெலஸ்கோப் பயன்படுத்துகிறாங்க, அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து லடாக்கில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதோட நேம் செரன்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா இட்ஸ் ரஷ்யன் சயின்டிஸ்டோட நேமில் அதை வச்சுருக்கோம். சரியா? அண்ட் செகண்ட் நியூஸ் வந்து கோவா இஸ் கோவிட் ஃப்ரீ நவ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டேட் ஃபுல்லி ஃப்ரீடு ஃப்ரம் தி COVID-19. ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன ஸ்டேட்டில் ஒன்றுது 7 பாசிட்டிவ் கேசஸ் இருந்துச்சு. ஏப்ரல் 3க்கு பிறகு இங்கே ஏப்ரல் 3க்கு பிறகு இங்கே பாசிட்டிவ் கேசஸே இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால் க்ரீன் ஸோனாக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் அகார்கர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பூனேயில் இருக்கக்கூடிய அந்த அட்டானமஸ் இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஃபைண்ட் அவுட் பக் ஸ்னிஃபர். ஸோ ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்காங்க, பயோசென்சார். அது நேனோ மெட்டீரியல் மூலமாக, தட் இஸ் குவாண்டம் டாட்ஸ் மூலமாக அது வந்து அதை நம்ம தண்ணியிலலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஐடென்டிஃபை தி பாக்டீரியா வித்தின் 30 மினிட்ஸில் அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத அது டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் ஆல்சோ இன் நியூஸ். இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. தென் ஃபோர்த் நியூஸ் வந்து விர்ச்சுவல் கோட்ஸ் அண்ட் வே ஃபார்வர்ட். ஸோ விர்ச்சுவல் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ராஜ்யசபா டிவியில் வந்து நியூஸ். இது பிக் பிக்சரில் வந்து டிபேட். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறனால இப்போ கோட்ஸ் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் கோட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியலை ப்ராப்பராக. அப்போ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக நான் இது நியூஸ் ஆர்டிக்கிளில் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்டர் ஆர்டிகிள் 142 மூலமாக தே ஹேவ் த பவர் டு இஷ்யூ த டிகிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லா கோர்ட்ஸும் வந்து ஆன்லைன் ப்ராசஸுக்கு வரணும். கோர்ட் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவங்க வந்து கேசஸ் வந்து விசாரிச்சிருக்கலாம். மேனுவல் ட்ரெடிஷ்னல் கோர்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. விர்ச்சுவல் கோர்ட்ஸ் அப்படின்னா ஐசிடி மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ வீடுகள்லேருந்து ஜட்ஜஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கேஸுகளை விசாரிக்கலாம். லாயர்ஸும் அப்பியர் ஆகிக்கலாம். அவங்களோட அந்த பிரதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கல்ப்ரிட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த குற்றவாளிகள், அந்த எதிர்த்தரப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக அப்பியர் ஆகிக்கலாம் கேஸில். ஸோ அதான் விர்ச்சுவல் கோர்ட்ஸை பொறுத்தவரை ஐசிடி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி கேசஸ் ஃபைல் பண்ணுறதும் ஆன்லைன் மூலமாகவே ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட். ஸோ இது வந்து பெரிய அளவில் என்ன டிலே ஆகிறத தடுக்கும். டைம் வேஸ்ட் ஆகிறத கன்சியூம் ஆகிறத தடுக்கும். ஸோ இட் வில் கிவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 2005 கோர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வருது. ஐசிடி மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலேருந்து பேன் இந்தியா ஃபுல்லாக ஆன்லைனில் கொண்டு வரணும். எல்லா கோர்ட்ஸையுமே ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணணும். மெயின்லி லிஸ்டிங் ப்ராசஸ் எல்லாமே இப்போது வீடியோ கான்ஃபரன்சிங் இப்போ தான் பண்ணுறாங்க மெயினில். ஆனால் இந்த லிஸ்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, கேசஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு இந்த மாதிரியான ஃபைல் பண்ணுற ஃபைலிங் பண்ணுற கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எல்லா கோர்ட்ஸும் வந்து அவங்க அந்த ஐசிடி அப்ளிகேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்த ரெக்கார்ட் மேக்கிங் ப்ராசஸ் ஈஸி பண்ணும். அப்புறம் டைம் கன்சம்ஷன் அதை குறைக்கும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது, கிட்டத்தட்ட க்ரோஸ் ஆஃப் கேசஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இதை ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது. ஸோ தேட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அப்புறம் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் வெரி புவர். ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேக் பண்ணும்போது இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ டேட்டா ப்ரைவசிஸ் நமக்கு இன்றைக்கும் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா இல்லை. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கட் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் நிறைய ஊர்களில் இல்லை, ப்ராப்பராக 24/7 கிடையாது. ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது அதை ஹேக்கிங் எதாவது பண்ணாங்க அப்படின்னா ஸோ வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது டேட்டா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது.
ஸோ சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி அதை கொண்டு வந்தாச்சு அப்படின்னா இட் வில் கிவ் அதுக்கான அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு வர்றது. ஸோ ஃபைலிங் அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நார்மலாகவே வந்து அதிகமாகும் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல, பிகாஸ் இட் இஸ் லென்த்தி ப்ராசஸ். ஒரு லாயர் அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இஸ் நாட் தட் மச் ஈஸி. ஸோ இது ஆன்லைன் ப்ராசஸில் வந்துச்சு அப்படின்னா இட் வில் கிவ் அவேர்னஸ் மோர் அண்ட் தென் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறது. ஸோ குற்றங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ லைக் அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகும். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து ரைஸ் இன் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன். இப்போ கோவிட்-19 ஸ்ப்ரெட் இருக்குன்னா லாக்டவுன் இருக்குது, பேங்க்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப யாருமே வந்து லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுனால பேங்கிங் ப்ராசஸ் எல்லாமே இப்போ வந்து அந்த ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே லைக் தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மெயினாக என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் பேமெண்ட், பில் பேமெண்ட் வந்து 34% வந்து அதிகமாக இருக்குது. ஆர்டிஜிஎஸ் அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பாரத் பில் பே மூலமாக 1.58 crore பீப்புள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க மார்ச்சுக்கு பிறகு. அதே மாதிரி என்பிசிஐ மூலமாக யூபிஐ மூலமாக லைக் ட்ரான்சாக்ஷன் பண்ணவங்க 125 crore வந்து அதிகமாக இருக்குது. நார்மல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிப் ஆகிருக்கு, ஏடிஎம் விட்ராவல் இது எல்லாமே டிப் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. அப்புறம் ஆதார் எனேபிள்டு ட்ரான்சாக்ஷனும் வந்து டிப் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்டிஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் குறைஞ்சது 2 lakhs ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் பேர் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். 24/7 கிடையாது பேங்கிங் ஒர்க்கிங் ஹவரில். ஸோ 2 lakhsலேருந்து மல்டிபிள்ஸ் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், லிமிட் கிடையாது. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஹெல்ப் பண்ணும், வித் ஹியூஜ் பல்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அது மாதிரி யூபிஐ அப்படின்றது ஸோ இமீடியட் பேமெண்ட் சர்வீசஸ். ஸோ ஐஎம்பிஎஸ் மாடலில் ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து எப்போ வேணால் 24/7 பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்பிசிஐ மூலமாக இன்றைக்கி ஸோ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபோன்பே, பேடிஎம்மாக இருக்கட்டும், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, கூகுள் ஜிபேயாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது நமக்கு ஈஸி ட்ரான்ஸ்ஃபருக்கு. அது மாதிரி பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்ன்றது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் பேயிங் ஆல் த பில்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பேடிஎம் மூலமாக பண்ணிக்கலாம், இப்போ லைக் ஃபோன்பே பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் அலோடு. ஆனால் பாரத் பில் பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டோடது. அது மாதிரி ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் வந்து வித்தவுட் லைக் பேங்க் அக்கௌண்ட், ஸோ தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் த மணி ஃப்ரம் தி ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் டு தி அனதர் அக்கௌண்ட்ஸ். மைக்ரோ ஏடிஎம் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் அது டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ என்பிசிஐ வந்து 2007 உருவாக்கப்படுது. ஸோ 2007 பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் மூலமாக அதன் அடிப்படையில் உருவாக்கப்படுது. நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் சப்போர்ட்டோடு அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா பேமெண்ட் சிஸ்டத்தையும் யூனிஃபைட் ஆக்குறது. ஸோ ரீட்டைல் பேமெண்ட் சிஸ்டத்தையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. 2007 உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் ரூபே கார்டு சிஸ்டம் எல்லாமே இவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு தி டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ். தென் 6th நியூஸ் வந்து இஸ்லாமோஃபோபியா இன் இந்தியா. ஸோ இப்போ கோவிட்-19 ஸ்ப்ரெட்டுக்கு மெயினான காரணம் இந்த தவ்ஹீத் ஜமாத் அப்படின்ற குரூப் அந்த மீட்டிங் நடத்துனது அப்படின்னு சொல்லி இன்னும் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி பீப்புளை வந்து ரொம்ப சோஷியல் மீடியாஸில் கொச்சைப்படுத்தி பேசுகிறது, சோஷியல் மீடியாவில் அவங்கள டிஸ்லைக் பண்ணுறது, கமெண்ட்ஸ் அதிகப்படுத்துகிற, டிஸ்கிரிமினேஷன் நிறைய இடத்துல நடக்குது இஸ்லாம் பீப்புளுக்கு எதிராக. ஸோ இது வந்து நிறைய மைனாரிட்டிஸ் எதிராக தாக்குதலும் அதிகமாகுது அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அவங்க வந்து இன்க்ரீஸ்ட் ஸ்டிக்மெட்டைசேஷன். ஸோ முஸ்லீம் மைனாரிட்டிஸ்க்கு எதிரான தாக்குதல்களும் அவங்களுக்கு எதிரான கிரிட்டிசிசமும் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இதை வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்தியிருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அது தவறி இருக்குது மைனாரிட்டி அப்படின்ற கான்செப்டில். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர் கவர்மெண்ட் லா. ஸோ இஸ்லாமிக் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன்னு சொல்லலாம். ஸோ மெயின்லி இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ். இந்தியா வேர்ல்டு லெவலில் இது செகண்ட் ஹையஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், நம்பர்ஸ் கொண்ட ஆர்கனைசேஷன். ஜெதா சவுதி அரேபியா தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. லைக்
25th September 1969 ரபாத் அப்படின்ற பிளேஸில் நடந்த ஒரு சமிட்டில் மொராக்கோ. ஸோ அங்கே தான் அந்த முடிவு எடுக்கப்படுது. ஸோ டு ப்ரொடெக்ட் த முஸ்லீம் பாப்புலேஷன் ஓவர் த வேர்ல்டு, அவங்களோட சேஃப்கார்டுக்காக. ஸோ 57 மெம்பர்ஸ் இதில் இருக்காங்க. அதில் யுனைடெட் நேஷனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் சொல்லப்படுது. அப்புறம் ஓஐசி அண்ட் இந்தியாவை எடுத்திங்கன்னா இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். ஆனால் 2019 ஸோ ஓஐசியில் கெஸ்ட் அலோவ் பண்ணாங்க. ஸோ சுஷ்மா ஸ்வராஜ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ அவங்க அட்டன் பண்ணாங்க இந்த மீட்டிங்கில். ஸோ அது கெஸ்ட் ஹானர் கொடுக்கப்பட்டுச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது இஸ்லாமிக் கண்ட்ரீஸால் எதிர்க்கப்பட்டுச்சு. பிகாஸ் காஷ்மீரில் முஸ்லீம்களுக்கு எதிரான சில வேலைகளை இந்தியன் கவர்மெண்ட் செய்யுது அப்படின்றதுனா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனிவே ஸோ தே ஹவ் கிவன் கெஸ்ட் ஹானர். தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரைட், அவங்க வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி பீப்புளுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரிப்போர்ட்ஸ் எடுத்து இட்ஸ் யூஎஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அப்படின்றது. சரியா? ஹெட் குவார்ட்டர் இன் வாஷிங்டன் டிசி. ஸோ 7th நியூஸை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அபாண்டன்ஸ் இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அவங்க லித்தியம் ரிச் ஜெயின் ஸ்டார்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டார்ஸில் லித்தியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ மெயினாக உங்களுக்கு ரெட் ஜெயின் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ லித்தியம் இஸ் அ பிரைமோடியல் எலிமெண்ட், 3 பிரைமோடியல் எலிமெண்ட் ஆஃப் பிக் பேங் தியரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் ஹீலியமாக கன்வெர்ட் ஆகி ஹீலியம் கேஸஸ் எரிய ஆரம்பிக்கும்போது யூ கேன் சி சன் க்ளோ ஆகிறது, இந்த ஸ்டார் க்ளோ ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சன் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் ஆஃப் உங்கள் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டார்னு சொல்லலாம். இந்த 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 சன் இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹீலியம் கேஸஸ் குறைய என்ன ஆகும்னா ரெட் ஜெயிண்டாக வரும். நடு பகுதி எரியாது, லைக் ஒயிட் கலரில் தெரியும். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எது என்ன ஆகும்னா ஒயிட் ட்ராஃபாக மாற ஆரம்பிக்கும். அண்ட் தென் அக்கார்டிங் டு த மாஸ் இட் வில் பிகம் பிளாக் ஹோலாகவும் மாறும், நார்மல் லைக் டெட் ஸ்டாராகவும் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் அபவுட் தி நியூஸ். ஸோ பிளானட்டரி என்கல்ஃபன் அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சன் ஒயிட் ட்ராஃபாக மாறும்போது ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்கல்ஃப்மெண்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் கூட என்கல்ஃப்மெண்ட் அப்படின்னா ஸோ சன்னுக்கும் எர்த்துக்கு இருக்கக்கூடிய இடைவெளி பகுதியில் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதில் கெமிக்கல் அசிமுலேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தேட்ஸ் வை அந்த பிளானட்டரி என்கல்ஃப்மெண்ட் அப்படின்னு பேர். அது மாதிரி பிக் பேங் நியூக்ளியோ சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தியரி, மெயின் தியரி. ஸோ யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்றாங்க. 3 பார்ட்டிகிள்ஸ், தட் இஸ் ஹீலியம், ஹைட்ரஜன், அப்புறம் டிட்டோரியம், ஹீலியம் அண்ட் லித்தியம். ஹைட்ரஜனில் லித்தியம். ஸோ இந்த 3 ப்ராசஸும் சேர்ந்து ஒரு பிக் பேங் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லைட் எலிமெண்ட்ஸ் கேம் லைக் க்ளோசர் அப்படின்னு சொல்லப்படுது. இது மெயினானது. அப்புறம் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் தி லைக் யூனிவர்ஸ் அப்படின்றது. அதில் மெயினாக இந்த ஹீலியம் அண்ட் தென் டிட்டோரியம் the helium gases 25% mass, அப்புறம் 0.01% டிட்டோரியம், அண்ட் தென் லித்தியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், லெஸ் அமௌண்ட். ஆனால் சில ஸ்டார்ஸில் இது அதிகமாக இருக்குன்றது தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் டெம்பரரி ரேஷன் கார்ட்ஸ் டு ஆக்சஸ் பிடிஎஸ் சிஸ்டம். ஸோ இன்றைக்கி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக நிறைய பீப்புளுக்கு லைக் ஃப்ரீ ஃபுட் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த யூனிவர்சல் பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக. ஆனால் நிறைய பேருக்கு மைக்ரண்ட் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள், ஸோ சிலருக்கு பிடிஎஸ் சிஸ்டம் அவங்களுக்கு அவைலபிள் இல்லை. அவங்களுக்கு சொந்த வீடுகள் இருக்கணும் இல்லையா. ஸோ லைக் அவங்க ரெசிடென்ட்ஸ் இருக்கணும். ரெசிடென்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா மைக்ரண்ட் பீப்புள், ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ரெசிடென்ட் இல்லை அப்படின்றப்போ தே ஓன்ட் ஹாவ் எனி லைக் பிடிஎஸ் கவர் இருக்க வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் அவங்களுக்கும் பிடிஎஸ் சிஸ்டம் மூலமாக லைக்
அன்டாக்குமெண்டட் பீப்புளுக்கும் ரேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணுன்றதுக்காக பூனே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூனே ஜில்லா பரிஷத் அவங்க என்ன டெம்பரரி ரேஷன் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 80,000 பீப்புளுக்கு, அன்அக்கௌண்டட் பீப்புள்ஸ். அவங்க ஆதார் கார்டு மூலமாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி மூலமாக ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மணி பே பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இது வந்து ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் பீப்புளை கவர் பண்ணும், டிரான்ஸ்ஜெண்டரை கவர் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது வில்லேஜ் போலீஸ் பட்டியல் தான். அவங்க அந்த வில்லேஜ் ரெஜிஸ்டர் கீப்பர். ஸோ வெளியூர் மைக்ரண்ட் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அவுட் சைடர்ஸை பற்றியான ரெஜிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. அவர் மூலமாக அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக. ஸோ அவர் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிராம சபாவுக்கு தான் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணுறது யார் யார் பெனிஃபிஷரி அப்படின்றது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வில்லேஜ் பட்டியலும் பண்ணிக்கலாம். சரியா? தென் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அமிர்தா சென், அபிஜித் பானர்ஜி 2 பேரும் நோபல் லவரேட். அப்புறம் ஆர்பிஐயோட ஃபார்மர் கவர்னர் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது இட்ஸ் அ குட் நியூஸ். அப்புறம் சரத் போஜன் யோஜனா, அதுவும் பூனேயில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய குக்டு மீல் ஸ்கீம், அம்மா உணவகத்தை மாதிரி. அதே மாதிரி ஷிவ் போஜன் யோஜனா, அது வந்து மகாராஷ்டிராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ தீஸ் ஆல் த திங்ஸ். அப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நான் இது உங்களுக்கு 16th கிளாஸ் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ யூ கேன் கோ அண்ட் விசிட் திஸ் வெப்சைட்டில். ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட். 16th ஆர்டிக்கிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 பொறுத்த வரைக்கும் ரூரல் பாப்புலேஷன் 75% பாப்புலேஷனுக்கு 3 kg 3 rupees பர் கேஜிக்கு ரைஸ் கொடுக்கணும். 25 kg பர் ஃபேமிலி, அது 5 kg பர் பர்சன். அதே மாதிரி 50% இந்த அர்பன் ஏரியாஸு பண்ணணும். 66% பாப்புலேஷனுக்கு வந்து இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் பிடி சிஸ்டம் மூலமாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனோட மெயின் இது. அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 600 calories ரேஷன் ப்ரொவைட் பண்ணணும். 6,000 பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மூலமாக 5,000 ப்ளஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனாவில் 1,000 rupees வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா 6 monthsலேருந்து 14 years வரைக்கும் ஹாட் மீல்ஸ் ஆர் டேக் ஹோம் ரேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது 3மே வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக. ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது வந்து பிடிஎஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஃபுட்டை மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபேர் ப்ரைஸ் நியாய விலை கடைகள் மூலமாக அதை வந்து மக்களுக்கு விநியோகம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 16th 17th நியூஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். சரியா? தென் 9th நியூஸ் வந்து இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் 2004 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் அப்புறம் வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்போட இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதோட மெயின் பர்பஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எபிடமிக் டிசீஸை பற்றி படிக்கிறது, என்னென்ன மாதிரியான சர்வேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ சென்ட்ரல் சர்வேலன்ஸ் இருக்குது, ஸ்டேட் சர்வேலன்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் சர்வேலன்ஸோட ஹெட் வந்து டெல்லியில், ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வரும், டிஸ்ட்ரிக்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து லெபார்ட்ரி வைக்கிறது, எந்தெந்த வியாதிகள் அந்த ஊர்களில் இருக்குது, அந்த டிசீஸை சர்வேலன்ஸ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணக்கூடிய டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்புறம் இதை உடனடியாக தீர்வு கொண்டு வர்றது, இந்த அவுட் பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் அந்தந்த ஏரியாக்களில் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் காம்பனன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வேலன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், சென்டர் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்புறம் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, ஐசிடி இன்ஃபர்மேஷன், ஸோ கலெக்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ், அப்புறம் அதை வந்து கொலேட் பண்ணுறது, ஸோ டிசிமினேட் பண்ணுறது, அப்புறம் கம்பைல் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த மாதிரியான ஸ்ப்ரெட் இருக்குது, எந்தெந்த டைம் பீரியடில், எந்தெந்த வெதர் கண்டிஷனில் இந்த மாதிரியான ஸ்ப்ரெட் வருது, ஜூனாட்டிக் டிசீஸ் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஸோ ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு, ஸோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேட்டா இஸ் கலெக்டட் எபிடமிக் ப்ரோன் டிசீஸ் வீக்லி பேசிஸில் எடுப்பாங்க. அது மெயினாக என்னென்ன கேட்டகரியில் சஸ்பெக்டட் எடுப்பாங்க, ப்ரெசம்டிவ் கேசஸ்
வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமான பெர்செப்டிவ் கேசஸ், லெபரட்டரி கன்ஃபார்ம் கேசஸ். லெபரட்டரி கன்ஃபார்ம் அப்படின்னா ஸோ டிசீஸஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி டீட்டெயில்ஸும் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஐடிஎஸ்பி போர்ட்டல் இருக்குது. ஸோ இதை ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாமே, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எல்லாமே. ஸோ தட் இஸ் ஆல்சோ இன் நியூஸ். ஸோ அது இன்றைக்கி COVID-19 ஸ்ப்ரெட் வந்திருக்கனால அதை வந்து இனிமேல் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது அதுக்கான வேலைகள் தான் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். You can see here. So integrated surveillance program has been activated as a response to the COVID-19. Then 10th news வந்து Bangalore Blue Grapes. ஸோ இது மெயின்லி இட்ஸ் அ ஃபாக்ஸி ஃப்ளேவர்னு பேர். ஃபாக்ஸி ஃப்ளேவர்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ இது அமெரிக்காவோட கான்செப்ட். ஸோ ஃபாக்ஸோட யூரின் ஸ்மெல் இந்த லைக் கிரேப்ஸில் வரும் அப்படின்றது இதோட டேஸ்ட் வந்து. ஸோ அதனால தான் அதுக்கு ஃபாக்ஸி ஃப்ளேவர்னு பேர். மெத்தில் ஆந்தரனலைட் அப்படின்றது. ஸோ அதான் அந்த ஃபாக்ஸி ஃப்ளேவர் அப்படின்றதுக்கு பேர். ஸோ இது வந்து பெங்களூர், கர்நாடகாவோட பெங்களூரில் சிக்கபல்லப்பூர் அப்படின்ற பிளேஸில் இட்ஸ் எ யூனிக் ஒன். 35 to 37 டிகிரி சென்டிகிரேட் ஹீட்டில் தான் இது வளரும். நைட் டைம் பீரியடில் 12 to 15 டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும். ஸோ இட்ஸ் பிளாக் கலர், ரொம்ப பர்பிள் கலரில், டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது வளரக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஏரியா. மெயினாக அது ஜூஸுக்காகவும் வைன் ஸ்பிரிட்டுக்கு உருவாக்குறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. 2013 இந்த கிரேப்ஸுக்கு வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய, ஸோ இப்போது ஒரு ஏரியாவில் விளையக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், இல்லைனா கைவினை பொருட்கள், ஏதாவது ஒரு லைக் இண்டிஜினஸ் ப்ராடக்டை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட தொழில்நுட்பத்தில் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்றப்போ இட் வில் பி ப்ரொவைடட் சேஃப்கார்டு. அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இப்போது எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் சில்காக இருக்கட்டும், ஸோ கண்டாங்கி சாரியாக இருக்கட்டும், ஸோ லைக் அது மாதிரி திண்டுக்கல் லாக் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸோ இதெல்லாமே வந்து ஃபேமஸாக இருக்கும் அந்த ஊர்களுக்கு. ஸோ அதை வந்து ஜியாகிரபி இண்டிகேஷன் மூலமாக, அந்த ஆக்டின் மூலமாக அண்டர் தி ட்ரிப்ஸ் ஆக்ட், ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ஸ், வந்து வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1999 இந்தியன் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஸோ அதன் மூலமாக இந்தியாவில் அதுக்கு இன்னொரு கண்ட்ரோலாக சென்னையில் இருக்குது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி. அப்புறம் இதோட சப் பிரான்ச்சஸ் இன் கொல்கட்டா எக்ஸெட்ரா இருக்குது. அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 10 years வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரினியூ பண்ணிக்கணும். அவங்க வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி ரினியூடு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்தது வந்து தெரூர் வெத்திலா கேரளாவில், திண்டுக்கல் லாக் வந்து தமிழ்நாடு, அப்புறம் கண்டாங்கி சாரி தமிழ்நாடு, ஒடிசா ரசகுல்லா எக்ஸெட்ரா இதெல்லாமே ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனாக கொடுத்தது. அது மாதிரி இந்த கிரேப்புக்கு வந்து 2013 கொடுத்துருது. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் 11th நியூஸ் வந்து ட்ரைபோ இ மாஸ்க். ஸோ ட்ரைபோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். இப்போது நம்ம 2 கையை ரப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிசிட்டி அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் கேரும். ஸோ நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து பேப்பரையும் ஹேண்டே ரப் பண்ணிங்கன்னா, அது மாதிரி ஸ்கெயிலில் நீங்கள் ரப் பண்ணிவிட்டு அது மேலே பேப்பர் பீசஸை வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும் இல்லையா, பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். சேம் லைக் தட். இப்போ பாலிப்ரொஃபைலின் அப்படின்ற லேஸுக்குள்ளாடி ஒரு சில்க் கிளாத்தை வச்சு அதை நீங்கள் மாஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, அது வந்து ரப் ஆகிறதுனால என்ன ஆகும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் உருவாகும். விச் மீன்ஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இது இந்த லேயர் வந்து உங்களுக்கு ஜெர்ம்ஸ் வந்து உள்ளே போகிறத தடுக்கும், பேத்தோஜன்ஸ் உள்ளே போகிறத தடுக்கும், கில் பண்ணிக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். அதான் இந்த நியூஸு. ஸோ அதான் டர்போ இ மாஸ்க்னு பேர். ஸோ டர்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கான்டாக்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆன் விச் சர்டன் மெட்டீரியல்ஸ் பிகம் எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆஃப்டர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஸோ ரப்பிங் மூலமாக அது க்ரியேட் ஆகுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ யூ கேன் ஸ்டடி. 12th நியூஸ் வந்து ஹிந்துவில் வந்து எடிட்டோரியல் பேஜ், மெயின் பேஜ். ஸோ இது ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் சோஷியல் வேக்சினேஷன். ஸோ சோஷியல் வேக்சின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் மெடிசனல் கேட்டகரியில் கொடுத்தாலும் சோஷியல் வேக்சின் பிஹேவியரல் சேஞ்சஸை கொண்டு வருது. இன்றைக்கி COVID-19 ஸ்ப்ரெட் இருக்கிறனால ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஸ்பிட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறது, ஸோ பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் தருது. ஸோ இதெல்லாமே இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன், அப்புறம் சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக இது வந்து கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வரணும் பீப்புளை வந்து ஹெல்த்தி ப்ராக்டிஸஸ், அன்ஹெல்த்தி ப்ராக்டிஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் இது.
பீப்புளை வந்து பாதுகாக்கிறது ஹெல்ப் பண்ணும், கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி 1985 நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 74.9 மில்லியன் பாப்புலேஷன் ஒரு அஃபெக்டட். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை தடுக்கிறது ஒரே வழி சோஷியல் வேக்சினேஷன். ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அது சூனாட்டிக் டிசீஸ் வந்து ரொம்ப ஜம்ப் ஆகுறது வந்து டவுன் ஆகுறது ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, கேம்பெயின்ஸ் உருவாக்குனாங்க. லைக் சரிஸ்மேட்டிக் மாடல்ஸ் மூலமாக காண்டம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் லைக் எந்த மாதிரி ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது, எப்படி தங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற, எப்படி அவங்கள வந்து லைக் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இதெல்லாமே வந்து சரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் மூலமாக பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக பெரிய அளவில் உகாண்டா போன்ற பிளேசஸ்லாம் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்டாப் பண்ணப்படுச்சு அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்புறம் ஹவு சோஷியல் வேக்சின் ஹேஸ் அன் அடாப்டட் கரண்ட் பேண்டமிக்கை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹேண்ட் வாஷ், லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின் ஒன்று, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, லைக் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் ஸோ டிஸ்டன்ஸை வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்ட் சானிடைசர்ஸ், மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பிபிஇ அப்படின்ற அந்த லைக் மெட்டீரியல்ஸை அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறது, அப்புறம் லைக் க்ளவுஸஸ் யூஸ் பண்ணுறது டு ஹேண்டில், அப்புறம் க்ளீனிங் பர்பஸ் பண்ணுறவங்களெல்லாம் வந்து சானிடைஸ் பண்ணுறது, டிஸ்இன்ஃபெக்ஷன் இந்த சிஸ்டங்களெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சோஷியல் வேக்சினேஷனில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து கண்டினியூஸாக பண்ணுறது வலியுறுத்துச்சுன்னா இனி வந்து நமக்கு பெரிய அளவில் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க முடியும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ரிவ்யூ ஆஃப் FDA நார்ம்ஸ், இது நான் நேற்றுக்கு உள்ள ஆர்டிக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நம்ம இந்தியா கூட லேண்ட் பவுண்ட்ரி ஷேர் பண்ணக்கூடிய எந்த கண்ட்ரிஸுமே இனிமேல் வந்து இந்தியாவில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக் ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. தே கேன் கம் ஒன்லி பை தி கவர்மெண்ட் ரூட். ஸோ கவர்மெண்ட் ரூட் FDA பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியாவுக்குள்ளாடி டைரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் FPIன்னு பேர். ஸோ இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு கம்பெனி இங்கே அக்வயர் பண்ணுறாங்க, ஷேர் ஹோல்டராக மாறுறாங்க, ஒரு கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சராக மாறுறாங்க, இல்லைன்னா ஒரு கம்பெனியோட பார்ட்னராக மாறுறாங்க, இல்லைன்னா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய FDI. ஸோ வால்மார்ட், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில் கம்பெனிஸ் வச்சு, ஆப்பிள் ஹேவிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாமே FDI. ஸோ இதெல்லாமே வர்றதுக்கு 2 ways இருக்குது FDIயில், ஆட்டோமேட்டிக் பே அண்ட் தென் கவர்மெண்ட் ரூட். ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளாடி இன்வெஸ்ட் பண்ணி, இப்போ கூகுள் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா முதல்ல அவங்க வர்றதுக்கு முன்னாடி தே ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் பர்மிஷன் அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் இத்தனை 100 crore இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் லேண்ட் அக்வஸ்டேஷன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பில்டிங்ஸ் எழுப்ப முடியும், அதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் என்லார்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா ஸோ வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் இன்சைட் இந்தியா, தே கேன் பர்ச்சேஸ் த லேண்ட், தே கேன் மேக் சம் அக்ரிமெண்ட்ஸ், ஜாயின் வெஞ்சர் பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனிஸ் எல்லாம் கட்டி ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணி ஜாப் ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்போ கவர்மெண்ட்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் போதும். இட் இஸ் நாட் பர்மிஷன். ஸோ நியூ இம்பீரியலிஸ்டிக் மாடல் அப்படின்றது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ அவங்களோட இப்போ சைனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ எல்லா நாட்டோட பொருளாதாரமும் சரிஞ்சு போயிருக்கு, எல்லா கம்பெனிஸோட ஷேர்ஸும் சரிஞ்சு போயிருக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணி லைக் அவங்களோட எக்கனாமிக் பவர், அவங்களோட லைக் பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி எல்லா நாடுகளோட ஷேர்ஸையும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா தே வில் பிகம் தி பிக் பிளேயர் இன் எவ்ரி கம்பெனி. லெஸ் ப்ரைஸில் லைக் வாங்குகிறாங்க. எல்லா கண்ட்ரிஸோட கம்பெனிஸையும் இப்போ இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதிகமான ஷேர்ஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் HDFCயோட ஷேர் அதிகமாக இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வித்தவுட் த பர்மிஷன் யூ கான் இன்வெஸ்ட் இன் FDI பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸோ நியூ இம்பீரியலிஸ்டிக் மாடல்ன்றது முன்னாடி இருந்த நம்ம பிரிட்டிஷர்ஸ் எப்படி இம்பீரியலிஸ்டிக் ரோல் பண்ணாங்களோ, லைக் நம்ம இந்தியாவை வந்து ட்ரெயின் அண்ட் வெல்த் தியரி மூலமாக ஸோ தே ஹேவ் டேக்கன் எவ்ரிதிங் ஃப்ரம் இந்தியா. அது இன்றைக்கி நியூ இம்பீரியலிஸ்டிக் மாடலில் இந்த மாதிரி FDI இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் டேக் ஓவர்ஸ் பண்ணி ஸோ கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் வளர்கிறத தடுக்க முடியும். ஸோ ஸ்டேட் கேபிட்டலிசம் மாடலில் ஸ்டேட் கேபிட்டலிசம் மாடல் அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ தே ஹேவ் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே சபார்டினேட் டு தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்.
அப்போது அந்த கம்பெனி சொல்கிறது, கவர்மெண்ட் சொல்கிறது அவங்க கட்டுப்பட்டு ஆகணும். அவங்க சொல்கிற இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க கண்ட்ரோல்லே வச்சுப்பாங்க. ஸோ அவங்க வெளிநாடுகள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சேம் தே ஹேவ் டு ஃபாலோ. அப்போது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் தே வில் ஹேவ் த ஸ்டேக் ஹோல்ட், இல்லைன்னா ஒரு கிராப் வச்சுருப்பாங்க, ஒரு புல் வச்சுருப்பாங்க லைக் பிடிச்சி வைக்கிறதுக்கு. ஸோ இதன் மூலமாக அந்த கம்பெனிஸ் வந்து லைக் வளர்கிறத, மற்ற கம்பெனிஸ் வளர்கிறத வந்து தடுக்க முடியும். ஸோ அதான் உங்களுக்கு சைனாவோட கான்செப்ட் தான் இன்றைக்கி பெரிய அளவில் குளோபல் லைக் அந்த சப்ளை செயினை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் மெயிலாக லைக் டிஜிட்டல் சில்க் ரோட் மூலமாக இன்றைக்கி எல்லா நாடுகள்லேயும் வந்து 5G டெக்னாலஜி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓலா, பேடிஎம், பைஜூஸ் போன்ற இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்க பெரிய கம்பெனிஸாக வளர்கிறத தடுக்கப்படுது. அமேசான், ஊபர் போன்ற பெரிய கம்பெனிஸாக அவங்க வளர்கிறத வந்து தடுத்துருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சைனாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இட் வில் ஹெல்ப், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரி வந்து பெரிய அளவில் வளர்கிறத தடுக்கும். சைனாவே எல்லா குளோபல் செயினை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா கம்பெனிஸும் அவங்கள்ட்டேருந்து, எல்லா நாடுகளும் அவங்கள்ட்டேருந்து பொருட்களை வாங்குகிற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க. இது சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தும். சைனாவில் ஜாப் க்ரியேஷன் ஆகும். இந்தியா போன்ற கண்ட்ரீஸில் ஜாப் க்ரியேஷனை தடுக்கும். ஸோ ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்கும் வித் சைனா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க தான் வந்து கிளியரன்ஸ் பண்ணக்கூடியது. அவங்க வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ண வைக்கணும். நியூ இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸை வந்து கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.